ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் கொஞ்சமாக நம்ம பட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம மசாலாக்காக நம்ம பண்ணுறோம். கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா கரம் மசாலா போட்டிருக்கேன். மிளகாத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறமா கடைசியாக நம்ம தேங்காய் துருவி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினோடனே அது நம்ம ஒரு ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணினா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு மசாலா ரெடி. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதே வடைசட்டியில் கொஞ்சோண்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நம்ம 4-5 பூண்டு போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம கொஞ்சோண்டு மிளகா போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு மிளகா போட்டுக்கோங்க. நான் 4-5 மிளகா போட்டிருக்கேன். அது நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து நான் போட்டிருக்கேன் புளிக்குழம்புக்கு. நல்லா அது எண்ணெயிலேயே வணக்கிக்கோங்க. வணக்கும் போது நம்மளுக்கு காயெல்லாம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதோடு சேர்த்திக்கோங்க. மசாலா சேர்த்து நம்ம கலக்கும் போது நல்ல வாசனை வரும். இந்த மாதிரி குழம்பு கொதிச்ச உடனே நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கையளவு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், புளிக்குழம்பு ரெடியாச்சு. தேங்க்யூ.